வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபதி பலன்கள், அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 6ல் வந்து உச்சமாக 6ல் உச்சமாகும் போது என்ன மாதிரி விஷயங்கள். ஸோ 8ஆம் அதிபதி 6ல் உச்சமாகிறதுங்கிறது வந்து வேலை விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா, நல்ல ஒரு பெரிய பதவி கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா திடீர்னு கம்பெனியை விட்டுட்டு இருக்கிற கம்பெனியை விட்டு இப்போ போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து உச்சமான கிரகங்களும் கவுத்து விட்ருவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா வந்து அது போகிற சாரம் பார்த்தா இப்போ குருடைய சாரம், அதுக்கப்புறம் சனியுடைய சாரத்தில் போகும்போது கண்டிப்பாக வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற அவசியம் இருக்குது. பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 2 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து மனைவி சார்ந்த உறவுகள் வியாபாரத்தெலாம் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும். மனைவி கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக வரணும். புதிய வேலை கிடைக்குது, புதிய வேலை வாய்ப்பு வர மாதிரி இருக்கும். அதில் போய் நிறைய காசு கொடுக்குறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, நிறைய வந்து ஒரு இல்யூஷன் உங்களை வந்து கற்பனையிலே மிதக்க விட்டு அங்கே போனோன்னா அடின்னு அடிப்பாங்க. கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ல். ஸோ 4ஆம் அதிபதி வந்து 5ல் வந்து சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தன் தாய் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சனி வந்து போகிறது குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ குழந்தைகள்கிட்ட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து யாராச்சும் பக்கத்தில் வேலை செய்கிறவண்டெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல அவன் வேறு மாதிரி போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 6ல் உச்சமாகும்பொழுது அது வந்து 8-6னாலே வந்து கொஞ்சம் ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நிறையா வந்து பெரிய லெவலில் வருங்க, அது வருங்க எது வரும்னு சொல்லி நம்மளை கவுந்து விடுறதுக்கான ஒரு குரூப் வந்து நம்மளை சுற்று போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப கவனமாக இருக்குன்ற காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுவும் வேலை விஷயங்கள், கடன் வாங்கும் போதெல்லாம் ஒரு பெரிய கடன் கொடுக்குறான்றதுக்காக கையெழுத்து போட்டு வாங்கிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான புதன் 9 மற்றும் 12ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து சிறப்பான ஒரு வளர்ச்சிகள், நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதில் எந்த வித மாற்றம் இல்லை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தாய் தந்தையாருடைய சப்போர்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ சில நேரங்கள் வந்து அப்பா அம்மாவாக கொஞ்சம் செலவு பண்ணுற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாரத்தின் இறுதி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் இந்த சந்திராஷ்டம பீரியட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயம், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து ஏதாவது லாபங்கள், வண்டி வாகனங்களோ ஒரு சொத்துக்களோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன். துலா லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குது. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்காங்க. 11ஆம் தேதி 4ல் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கண்ணியில் துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலங்கள், நல்ல வேலை விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி சனிக்கிழமைகளில் சந்திராஷ்டம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் வரணும். அந்த சந்திராஷ்டம காலகட்டங்கள் வந்து புதிய முயற்சியில் எடுக்கக்கூடாது. மற்றபடி ஆசிட்டிஸ் பண்ணுற வேலையை பண்ணிட்டு போனால் அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்தரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக அந்த 9ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்தில் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. துலா லக்னமாக இருந்து ராகு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான பலன்கள். வேலையில் வந்து நிறைய வேலை பலுக்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ கண்ணிலே துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்க. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்காருங்க. ஸோ 6ஆம் தேதி 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துலா லக்னமாக இருந்து
சனி தசாபுத்தி அந்த. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 5ஆம் அதிபதி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது, அதுவும் 8ல் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டம். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் மற்றும் 12ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், அப்பா அம்மாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள், சில பேர் வந்து வெளியூர் பிரயாணங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. துலா லக்னமாக வந்து கேது தசாவது. கேது வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது நல்ல ஆன்மீகமாக எங்கேனாச்சும் வெளியில் போகலாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். சின்ன ஊர், சிறு ஊர் பக்கத்தில் போகலாங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோ எதோ எடுக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதினா, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் கொடுத்தாலும் அது 8ஆம் அதிபதியாக வரனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடல் ரீதியான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பெண்களிடம் பேசும்போதோ பழகும்போதோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற சுற்றுச்சூழலில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. ஏதாவது புது வேலை கிடைக்குது, அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதில் வந்து நம்மளை மாட்ட விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பெரிய கடன் எதுவும் போய் வாங்கி சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா. ஸோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 144 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்பமேளா. ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளா நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களே பண்ணி வச்சுருக்கதும். 3 நதிகள் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும். குளித்தா அன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும். அன்றைக்கி வந்து குளிக்கிறவங்களாம் நல்லவனாக மாறிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது. ஸோ ஒரு ஆன்மீகம்ங்கிறது வந்து அரசு சம்மந்தமான விஷயம் வந்து ஒரு பெரிய லாபமாக இருக்கிறது ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது, நமக்கு வந்து பணம் சரியாக வரலன்னா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க. அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டாந்து காசை கொட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இது வந்து பழங்கால கதையை ஒன்று சொல்கிறாங்க. என்ன கதை சொல்கிறாங்கன்னா, அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்தும்போது ஒரு 3 இடத்துல விழுந்துருச்சு. அந்த 3 இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம். ஸோ பிரயாகு இந்த மாதிரி இடங்களில் வந்தெல்லாம் விழுந்திருக்கு. அந்த 3 இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் இந்தியா தான் வந்து. சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் கூட இல்லையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க மகாமகம், அந்த குருவும் சூரியனும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட் ஆகிற இடத்த வந்து மகாமகமாக கொண்டாடிட்டு வராங்க. பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ்ஸா நோவா, இது வந்து பலன் கொடுக்காதாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ மகாமகம்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம். நான் இல்லைன்னே சொல்ல, நான் அதுக்கு எதிரான ஆளே கிடையாது. பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிடுமா? யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் போகாதுங்க. நீங்கள் பண்ண கர்மாக்களை நீங்கள் தான். இப்போ சாமிக்கிட்ட போயிட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன், குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவமும் போயிருங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம். கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது. சிலதை அனுபவித்து தீர்க்கிற கர்மா இருக்குது. அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க, ஞானிகள். ஓகே, அவங்களுக்கு ஓகே. நீங்கள் ஏங்க போகிறீங்க? அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது, தண்ணி கரெக்டாக இருக்காது. நம்ம போயிட்டு 30 பேர் செத்து போயிட்டான். இந்த நெருக்கடி தேவையா? யோசிச்சு பாருங்கள். எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க. அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க. அங்கே போயிட்டு அவனுக்கு ஒரு 10 ரூபா போடவே மாட்டான். அந்த 1 ரூபா 2 ரூபா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன். 1 ரூபா 2 ரூபாய்க்கு என்னங்க வாங்க முடியும்? மகாமகத்தில் போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டீங்க. ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு. நான் ஜோதிடன், சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, ஓகேங்களா? அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது. மகாமகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும். இதை பற்றி வந்து ஓஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க. அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டைம், நல்லா புரிஞ்சுங்க, இவங்க வந்து 1 மாதம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த 1 மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது. அந்த பர்டிகுலர் 1 நிமிஷம் தான் இருக்குமாங்க. அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது ஒரே 1 நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த முக்கூடலில் அந்த பவர்ஸ் இருக்கும். அப்போது அந்த 1 நிமிஷத்தில் எத்தனை பேர் குளிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான், மற்றபடி வேறு யாரும் கிடையாது. இது தெரியாமல் 1 மாதம் ஃபுல்லாக கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சி கிளைஞ்சி எவ்வளோ கொடுமை பாருங்கள். நம்ம எதுக்குங்க? நம்ம உடம்பே கோயில், உள்ளுக்குள்ளே இருக்குது சாமி. பக்கத்து தெருவில் இருக்கிற சாமியை கும்பிடுவோம். எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போயிட்டு அங்கே கூட்டத்தில் நின்றுட்டு கூண்டில் போட்டு சிறை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு எண்ணெய் வாங்கி கொடு, பெருமாள் இருக்கிற ஐயருக்கு வாங்கி கொடு.
அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா, இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல, ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். நீ மகாமகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தா நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எந்த சாமியாக சொல்லிச்சா? கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தா தான் சாமி தெரியும். நீங்கள் போய் கூட்ட நெரிசலில் இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. உட்காருங்க, உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க. பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, தர்மம் பண்ணுங்கள். அந்த தர்மத்தில் தான் வந்து வாழ்க்கை இருக்க முடியும். இந்த மாதிரி வந்து மகாமகத்துக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும், அங்கே போனால் இது கிடைக்கும், பச்சை சேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோஷம் போயிடும், இதெல்லாம் வந்து ஹம்பக்கான விஷயம். தான தர்மங்கள் பண்ணுங்கள், வேண்டாம்னு சொல்ல. உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரையும். வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அங்கே போயிட்டு உட்காரெல்லாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம். தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ போட்டு தயவுசெய்து போகாதீங்க. பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க, மனசார இது பண்ணுங்கள். உங்கள் புள்ள குட்டிகளை பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது, புள்ள குட்டிக்கு 1 ரூபா கொடுக்காது, கோடி கணக்கில் வச்சுருக்கு. கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிட்டு போயிட்டான், ஒருத்தன் புள்ள என்னை பார்த்து பேசலை, அவன் நான் சொல்படி கேட்கல, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுன்னு சொல்லி தனியாக உட்காந்து கோடிக்கணக்கில் சொத்து, யாருக்குமே ஒரு பைசா. அது போய் வந்து மகாமகத்துக்கு போயிட்டுருக்கு. இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு. நம்ம பக்கத்தில் பெருமாள் கோயிலில் வந்து விளக்கேற்றுறது கூட எண்ணெய் இல்லை, ஈஸ்வரன் கோயிலில் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இவங்க போய் எங்கேயோ இருக்கிறது. கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்கிற சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும். என்றைக்குமே சாமி கும்பிட்றது தான் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுது உங்கள் லக்ஷ்மிதாரே. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.